السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين أما بعد. الحمد لله. மரணத்திற்கு பின் மனிதனுடைய வாழ்க்கை என்ற தலைப்பிலே தொடரான சில முக்கியமான செய்திகளை பார்த்து வருகிறோம். இந்த அடிப்படையிலே நேற்றைய தினத்தில் மரணம், நல்ல மரணத்தின் அடையாளங்கள் என்னென்ன, முன்பு வாழ்ந்த நல்லடியார்கள் மரணத்தை முன்னிட்டு மரணத்தை நினைத்து பார்த்து எப்படியெல்லாம் அமல் செய்தார்கள் என்பதை பார்த்தோம். ஷஹீதாவது நல்ல மரணத்தின் அடையாளம். யாருடைய நெற்றி வேர்க்கிறதோ மரண தருவாயில் அது நல்ல மரணத்துடைய அடையாளம். கடைசி நேரத்துல களிமா சொல்லி இறந்தாருன்னா அது நல்ல மரணத்துடைய அடையாளம் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ மரணம் எல்லாருக்கும் கண்டிப்பா வந்தடைந்தே தீரும், அதுல சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு கூட சூரா ஓதப்படுது, சூரத்து நிசால ஆப்ஸா ஓதுனாப்புல, ஐனமா தக்கூனோ யுத்ரிக்குமுல் மவுத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் கெட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் உள்ள யாராலும் போக முடியாது, ஈ எறும்பு கூட போக முடியாத நல்ல க்ளோஸ்டு ஒரு கோட்டையில நீங்க இருந்தாலும் மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும் நல்லா சொல்றான். இப்போ இந்த மரணம் என்பது ஒண்ணு நல்ல மரணமா இருக்கும் அல்லது கெட்ட மரணமா இருக்கும். முன்பு வாழ்ந்த நல்லடியார்கள் தங்களுடைய இந்த கடைசி நேரத்தை ரொம்ப பயந்தாங்க. நான் மௌத்தாகும் பொழுது இஸ்லாம் இல்லாத நிலையில மௌத்தாயிரோன்னு அப்படின்னு ரொம்ப பயந்தாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, இமாம்கள் எழுதுறாங்க, உலகத்துல 4 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. எத்தனை வகையான மனிதர்கள்? 4 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. முதலாவது கூட்டம், அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறப்பார்கள், பை பெர்த் முஸ்லிம். நம்மளாம் அப்படித்தானே, நம்ம வாப்பா அம்மா முஸ்லீம், மாம்டாப்பா வாப்டாமா முஸ்லீம், அப்படி நம்ம வழி வழியாக முஸ்லீமாக இருப்போம். இறக்கும் பொழுதும் முஸ்லிமாக இறப்பார்கள். இவர்கள் பெரிய பாக்கியசாலி. முதல் கூட்டத்தினர் பிறக்கும் பொழுது முஸ்லிமாவே பிறந்திருப்பாங்க, முஸ்லிமுடைய தாய் தந்தையின் வயிற்றுல வளர்ப்புல பிறந்திருப்பாங்க, வளர்ந்திருப்பாங்க. மரணமாகும் பொழுது முஸ்லிமான நிலையிலே மரணிப்பாங்க. இவங்க பாக்கியசாலிகள். 2வது ஒரு கூட்டத்தினர் இருக்கின்றனர். அவங்க யாருன்னா முஸ்லிம் அல்லாத நிலையில வளருவாங்க. எல்லா குழந்தையும் உலகத்தில் பிறக்கும் பொழுது எப்படிதான் பிறக்குது? இயற்கை மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை தான் பிறகுது. நப்சாசம் சொன்னாங்க, குல்லு வலதின் யூலது அலல் ஃபித்ரா. உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையும் இயற்கை மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்குது. அவங்க வாப்பா அம்மா யூதர்களா இருந்தாங்கன்னா அந்த குழந்தை யூதரா வளர்க்கப்படுது. அவங்க வாப்பா அம்மா கிறிஸ்டினா நஸ்ரானிகளா இருந்தா குழந்தை அப்படி வளர்க்கப்படுது. அவங்க அப்பா அம்மா நெருப்பு வணங்கிகளா இருந்தா அந்த குழந்தை எப்படி வளர்க்கப்படுது. அப்போ 2வது கூட்டத்தினர் யாருன்னா இஸ்லாம் அல்லாத நிலையில வளருவாங்க, இஸ்லாம் அல்லாத நிலையில இறந்துருவாங்க. இவங்க துர்பாக்கியசாலி. முதல்ல பாக்கியசாலி, 2வது துர்பாக்கியசாலி. 3வது கூட்டத்தினர் யாருன்னா இஸ்லாம் அல்லாத நிலையில வளருவாங்க. அவங்க வேற மாற்று மதத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனால் மௌத்தாகும் பொழுது இஸ்லாமிய ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மௌத்தாகும். நிறைய பேர் பார்க்குறோம். நிறைய ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கட்டும், சினிமாவில் இருக்கவங்களா இருக்கட்டும், முஸ்லீம் ஆயிடுறாங்க. பார்த்திருக்கியா? தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்துக்கு திரும்பி வந்துடுவாங்க. இஸ்லாம் இல்லாத நிலையில வளருவாங்க, இஸ்லாமிய மார்க்கத்துல இறப்பாங்க. இது 3வது வகையான கூட்டத்தினர். இவங்க மிகப்பெரிய பாக்கியசாலி, துர்பாக்கியசாலி, மிகப்பெரிய பாக்கியசாலி. 4வது கூட்டத்தினர் அல்லாஹ் பாதுகாக்கணும், இஸ்லாமிய நிலையில பிறப்பாரு, இஸ்லாமியனா பிறப்பாரு, பை பெர்த் முஸ்லிம். ஆனால் இறக்கும் பொழுது எப்படி இறந்துருவாரு? காஃபிரான நிலையில இறந்துருவாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். முன்பு வாழ்ந்த நல்லடியார்கள் எல்லாரும் இந்த நினைச்சு ரொம்ப பயப்பட்டாங்க. நபிமார்கள் பயப்பட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபிமார்களுடைய தந்தை அழைக்கப்பட்டவங்க. அவங்களுடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்க மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்படியே அவங்களுடைய பரம்பரையில நபிமார்களுடைய தொடர் வருது. லட்சக்கணக்கான நபிமார்கள் வராங்க.
அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில வந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாப்பா நபி, அவங்க வாப்பாவுடைய வாப்பா நபி, அவங்க பையன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி. கடைசி நிலையில என்ன சொன்னாங்கன்னா, தன்னுடைய மகனார் எல்லாரையும் கூட்டு பேர குழந்தையை நான் கூட்டு சூரத்து பக்கரால் அல்லாஹ் சொல்லுவான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வஸா பிஹா இப்ராஹிமு பனி வ யாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ அஸ்தஃபா லக்குமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்க முஸ்லிமாக இல்லாத நிலையில மரணிச்சிடாதீங்கன்னு சொல்றாங்க. யாரு? ஒரு நபி. அவங்க பையனும் யாரு? நபி. அவங்க வாப்பா யாரு? நபி. அவங்க வாப்பாடைய வாப்பா யார்? நபி. இப்படி பரம்பரையே நபி தான். ஆனால் கடைசி நிலையை நினைச்சு பயந்தாங்க. நான் முஸ்லிமா இறந்துடா, முஸ்லிம் அல்லாத நிலையில இறந்துடாதீங்க, அல்லாஹ் நம்மள்ட்ட தான் பிரியப்படுறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாக இல்லாத நிலையில் மரணிச்சிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ முன்பு வாழ்ந்த நல்லடியார்கள் நபிமார்கள்லாம் பயந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேர்ல அல்லாஹ் ஒரு சூறாவே வச்சிருக்கான், சூரத்து யூசுப். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி. தன்னுடைய கடைசி நிலை, நான் மௌத்தாகும் பொழுது எப்படி இறப்ப நபி, அவங்க கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் ஈமானுடைய நிலையில இறப்பாங்க, சந்தேகமே கிடையாது. ஆனாலும் அவங்க பயந்தாங்க. தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். என்னை முஸ்லிமா வஃபாத் ஆக்கிறியா அல்லாஹ், நல்லடியார்களை என்னையும் சேர்த்துட்டு ஒரு நபியே தன்னுடைய கடைசி நிலைச்சு பயப்பட்டாங்கன்னா இப்ப நம்ம எந்த அளவுக்கு பயப்படணும்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய ஜமாத்தின்படி, எல்லா உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்தின்படி ஹைருல் பஷரி பஅதல் அன்பியா, நபிமார்களுக்கு பிறகு உலகத்திலே சிறந்த மனிதர் யாருன்னா யாரு? நபிமார்களுக்கு பிறகு உலகத்திலே மிக சிறந்த மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ரொம்ப சிறப்பு பெற்றவங்க. அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கடைசி நிறைய நினைச்சு பயந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? லவ் அன்ன இஹ்தா கதமி ஃபில் ஜன்னா வல் உக்ரா ஹாரிஜஹா. என்னுடைய ஒரு கால், ரெண்டு கால் இருக்கலாம், ஒரு கால் சொர்க்கத்துக்குள்ள இருக்கு, இன்னொரு கால் சொர்க்கத்துக்கு வெளியே இருக்கு. நான் அப்பவும் பயப்படுவேன், அல்லாஹ் என்னைய சொர்க்கத்துல நுழைவிக்காம பேருவானோ, எனக்கு பயமா இருக்குதுன்னு சொன்னாங்க. எப்படி? அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து சொர்க்கத்தோட 8 வாசல்களும் கூப்பிடும், வாங்க என் வழியா சொர்க்கத்துக்குள்ள போங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு சொர்க்கத்துடைய வாசலும் கூப்பிடும். அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய கடைசி நிலையை நினைச்சு பயந்தாங்க. நான் ஒரு கால் சொர்க்கத்துல வச்சு இன்னொரு கால் சொர்க்கத்துக்கு வெளியே வச்சாலும் அல்லாஹ் என்னைய சொர்க்கத்துக்குள்ள நுழையாம ஆக்கிடுவானோன்னு பயமா இருக்குன்னு பயந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க நடந்து வந்தா ஷைத்தான் இன்னொரு தெருவுல ஓடுவான். அப்படிப்பட்ட சிறப்புள்ள உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்படி பயந்தாங்க. லவ் நாதா முனாதி யௌமல் கியாமா, மறுமை நாள்ல ஒரு அழைப்பாளர் அழைப்பு கொடுக்குறாரு. என்ன? இன்னன்னாஸ குல்லுஹும் ஃபில் ஜன்னா, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயாச்சு. என்னப்பா? எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயாச்சு, இல்லா ரஜுலன் வாஹிதா, ஒரே ஒரு மனிதர் மட்டும் சொர்க்கத்துக்கு போகல அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்யறாருன்னா, லதனன்து அன்னி அனஹுவ. ஒரு 10,000 பேர் இருக்கான், உலகத்தில் உள்ள எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயாச்சு, ஒருத்த மட்டும் சொர்க்கத்துக்கு போகல அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்யறாருன்னா, நான் என்ன நினைப்பேன்? அந்த ஒரு மனிதர் நானா இருப்போனோன்னு எனக்கு பயமா இருக்குன்ட்டு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள், முன்பு வாழ்ந்த நல்லடியார்கள் மரணத்திற்கு பின்னால் நிகழக்கூடிய விஷயத்துல எவ்வளவு பயந்தாங்க. அந்த மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு இப்படி சொன்னாங்க, லவ் அன்னனி பைனல் ஜன்னதி வன்னார், இங்க சொர்க்கம் இருக்குது, இங்க நரகம் இருக்குது, இந்த நிலையில நான் நிக்கிறேன். லா அதிரி இல்ல ஐயத்துஹுமா உமர், சொர்க்கத்துல நுழை நரகத்துல நுழை, ஏதாவது ஒண்ணுதான் சொல்லப்படும், ஒண்ணு சொர்க்கத்துக்கு போங்க அல்லது நரகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரெண்டுல எது சொல்லப்படுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு பயமா இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அந்த நிலையில நான் மண்ணோட மண்ணா இருக்க கூடாதா அப்படின்ட்டு சொல்லி அவங்க பயந்து, இப்ப விளையாடாத டே அப்படி பயந்தாங்க. யாரு யாரும் கவனிக்கல. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய மரணத்துக்கு பின்னால் உள்ள நிலையை நினைச்சு பயந்தாங்க. அப்போ அதே மாதிரி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க இப்படி சொன்னாங்க, மா ஹாஃபஹு இல்லா மூமின்,
ஒரு மூமின் தான் மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயத்தை நினைச்சு ரொம்ப பயப்படுவான். ஒலா அமீனாவும் இல்லா முனாஃபிக், ஒரு முனாஃபிக்கு அதை நினைச்சு பயப்பட மாட்டான். அதெல்லாம் பார்த்துக்கலாம், அல்லாஹ் உலகத்துல வாழ வச்ச மாதிரி மறுமையில என்ன நல்லா கண்ணியமா வைப்பான் அப்படின்ட்டு யார் தான் நினைப்பா? முனாஃபிக் நினைப்பான். மூமின் அப்படி ஒருபோதும் அச்சமற்று கவலையற்று இருக்க மாட்டான் அப்படின்ட்டு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லா அவங்க சொல்லுவாங்க. சுஃபியானு தௌரி ரஹ்மத்துல்லான்னு ஒரு பெரிய இமாம், அதிகமான ஹதீஸ்களை அறிவிச்சவங்க. அவங்களுக்கு ஒரு டைட்டில், நிறைய டைட்டில், ஒவ்வொரு துறையில ஒரு டைட்டில் கொடுக்குறாங்கல்ல, அவங்களுடைய டைட்டில் என்னன்னா அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ். ஹதீஸிலே அமீருல் முஃமினீன், ஹதீஸ் துறையின் தலைவர்னு அவங்களுக்கு பேரு. அவங்க கடைசி நிலையில என்ன சொன்னாங்கன்னா, யா அல்லாஹ் அகாஃபு அன் உஸ்லிபல் ஈமானு இந்தல் மௌத், மௌத்து நிலையில எனக்கு ஈமான் அல்லாஹ் புடுங்கிடுவானோ ஈமான அப்படின்னு பயந்தாங்க. அப்போ முன்பு வாழ்ந்து நல்லடியார்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய கடைசி நிலையிலிருந்து பயந்தாங்க அப்படி நம்ம செஞ்சு பார்க்கணும். அப்போ மரணத்துல கெட்ட மரணம்னா என்ன, அதான் இன்னைக்கு டாபிக். இன்னைக்கு டாபிக்கே என்னன்னா கெட்ட மரணத்தின் அடையாளங்கள். நல்ல மரணத்துக்கு எப்படி அடையாளம் இருக்கோ அது மாதிரி கெட்ட மரணத்திற்கு சில அடையாளங்கள் இருக்குது. விசாசம் அவங்க சொன்னாங்க, கடைசி நிலையில ஒருத்த களிமா சொன்னா அவன் எங்க போவான்? சொர்க்கத்துக்கு போவான். அதே கடைசி நிலையில களிமா சொல்லல அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். மன்கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹரல் ஜன்னா, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹாக இருக்குமோ அவர் சொர்க்கத்தில் நுழைவான் நப்சாசம் சொன்னாங்க. யார் சொல்லலையோ அவருடைய நிலை கபரு, அதுக்கப்புறம் சொர்க்க நரகம், அதுக்கு மத்தியில் உள்ள நிலைகள் எல்லாம் கேள்விக்குறி. அப்போ கெட்ட மரணத்துடைய முதலாவது அடையாளம் கடைசி நிலையில என்ன சொல்ல மாட்டான்? களிமா சொல்ல அல்லாஹ் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டான். ரெண்டாவது, பாவத்திலேயே மூழ்கி இருப்பது. பாவம் செய்வான் மனிதன் பாவம் செய்யாம இருக்க மாட்டான். அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கான். யாராவது நான் பாவமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவன் பெரிய பொய் சொல்றான்னு அர்த்தம், பொய் சொல்லின்னு அர்த்தம். நானும் நல்லவன்பா நான் பாவமே செய்ய மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றான்னா அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். என்ன நப்சாசம் சொன்னாங்க, குல்லு பனி ஆதம ஹத்தாவும், ஆதமுடைய மகன் எல்லாரும் பாவம் செய்வாங்க தான். ஹைருல் ஹத்தாயின் அத்தவாபூன், பாவம் செய்பவர்களில் சிறந்தவர் தௌபா செஞ்சு மீளக்கூடியவர். இவர் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். யுஹிப்பு தவ்வாபீன், அல்லாஹ் தௌபா செய்யக்கூடிய மீளக்கூடியவர், அல்லாஹ்ட்ட மீளக்கூடியவர் அல்லாஹ் நேசிக்கிறான். அப்போ ஒருத்தன் பாவம் செய்யறான், தௌபா செய்யறான், அதான் பிரச்சனை இல்லை. அவன் தௌபாவே செய்யற, பாவத்திலே இருக்கிறான், அதே நிலையில மௌத்து வந்துட்டு அப்படின்னா அது என்ன மரணம்? கெட்ட மரணம். நப்சாசம் சொன்னாங்க எல்லாம் பயப்படணும் இதுக்கு. இன்னர் ரஜுல யஅமலு பி அமலி அஹ்லில் ஜன்னா, ஒருத்தர் சொர்க்கத்தோட அமல் செஞ்சுட்டே இருப்பான், சதக்கா கொடுப்பான், நோன்பு வைப்பான், குர்ஆன் ஓதுவான், வாப்பா அம்மா கட்டுப்படுவான், மாசாக்கு வருவான், எல்லாம் செய்வான். ஆனால் அவனுடைய கடைசி நிலையில நரகத்துடைய ஒரு அமலை செஞ்சிருவான். அப்ப மௌத்து வந்துடும், கடைசி எங்க போயிருவான்? நரகத்துக்கு போயிருவான். ஒருத்தன் நரகத்துடைய அமல் செஞ்சுட்டே இருப்பான், அல்லாஹ்வுடைய நாட்டத்துல கடைசி மௌத்து வர நிலையில ஒரு நல்ல அமல் செஞ்சிருவான், கடைசி எங்க போவான்? சொர்க்கத்துக்கு போயிருவான். இதுல இருந்து என்ன நான் சொல்ல வரேன்னா, இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், வாழ்வின் முடிவு என்பது கடைசி வச்சுட்டு அல்லாஹ் முடிவு கொடுப்பான். ஸ்டார்டிங்ல எப்படினாலும் இருக்கலாம். யார் எண்டிங் வரைக்கும் நல்ல அமல்ல ஈடுபட்டு இருக்காங்களோ, வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நல்ல அமல்ல ஈடுபட்டு இருக்காங்களோ, அல்லாஹ் கட்டுப்பட்டு இருக்காங்களோ, இவர்களுடைய முடிவு தான் சிறந்தது. தப்சீர்கள்ல ஒரு செய்தி பதிவு செய்யறாங்க, நல்ல கவனி. நம்ம குர்துபி ரஹ்மத்துல்லா, இது மாதிரி பெரும்பெரும் தப்சீர் கலை வல்லுநர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கமதலி ஷைத்தான் இத் கால லில் இன்சானி குஃபுர் ஃபலம்மா கஃபர கால இன்னி பரீஉ மின்க இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். ஷைத்தானை போல ஆகிட வேண்டாம். அது ஷைத்தான் சொன்னா ஒரு மனிதனை பார்த்து உக்ஃபுர், நீ அல்லாஹ்வை நிராகரிச்சுன்னு சொன்னான். அந்த மனிதரை பார்த்து அந்த மனிதர் சொன்னாரு, அல்லாஹ்வை நிராகரிச்ச உடனே ஷைத்தான் சொன்னா உன்னை விட்டு நான் நீங்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்படியும் அல்லாஹ் ஷார்ட்டா சொல்லி முடிச்சுட்டான். ஆயத்து குர்ஆன்ல வரக்கூடிய 28 ஜுஸ்ல வரக்கூடிய ஒரு ஆயத்து. இதுக்கு விளக்கம் எழுதுறாங்க, பனி இஸ்ராயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார் முன்னாடி வாழ்ந்தாங்க. அவர்கள்ல ஒரு பெரிய ஆலிம்சா, பெரிய ஆபிது, அல்லாஹ்வ கண் சிமிற்ற நேரம் கூட அல்லாஹ்க்கு மாறு செய்யாத ஒரு பெரிய வணக்கசாலி. 60 வருஷம் 70 வருஷம் தொடர்ந்து வணங்கி கொண்டே இருந்தார் அல்லாஹ்வை.
ஒரு ஆள், அவர் பேர் பர்சீசா. அவர் பேர் என்ன? பர்சீசா அப்படின்னு சொல்லக்கூடியவர். இப்போ இப்படி நல்ல ஒருத்த அமல் செஞ்சா சைத்தான் விடுவானா? சைத்தான் விடுவானா? விட மாட்டான். இவன் எப்படி அல்லாஹ் வணங்கிட்டே இருக்கிறார, நான் இவனை எப்படியா வழி கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்புக்காக வேண்டி எதிர்பார்த்துட்டே இருக்கிறான். ஊர்ல ஒரு 3 பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பி 3 பேரு. அவங்களுக்கு ஒரு தங்கச்சி, கொஞ்சம் நோயுற்ற தங்கச்சி. அங்க 3 பேருமே அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ அவங்க போயிட்டாங்கன்னா தங்கச்சி யார் பாக்குறது? யார் பாக்குறேன்ட்டு ஊர்ல யார் நல்லவங்க இருக்காங்களா அப்படின்னு தேடிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் யாரெல்லாம் ரெஃபர் பண்றாங்க? பர்சீசான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருக்குன்னு தனியா ஒரு பள்ளியாசல் மாதிரி கட்டி அதுல அல்லாஹ் வணங்கிட்டே இருக்கு. 60 வருஷம் 70 வருஷம் கண் சிமிட்டு நேரம் கூட அல்லாஹ்க்கு மாறு செய்ய மாட்டார். அவருடைய பொறுப்புல விட்டுட்டு போ, உன்னுடைய தங்கச்சி சரியாயிடுவா, உடம்பும் சரியாயிரும், பாதுகாப்பான முறையில இருப்பா அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் சொன்னோடனே அந்த 3 அண்ணன் தம்பியும் தன்னுடைய தங்கச்சியை கூட்டுட்டு அந்த பர்சீசாவை போய் சந்திக்க போறான். இது மாதிரி நாங்க போர் செய்ய போறோம், தங்கச்சிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், நோய்க்கு மருந்து கொடுக்கணும், எல்லாரும் அவங்கள சொல்றாங்க. முதல்ல பர்சீசா மறுத்துட்டாரு. இது அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம அல்லாஹ்வை நம்ம உண்டு இபாதத்துன்னு இருக்கோம், இதெல்லாம் நம்ம வேலை இல்லை அப்படின்ட்டு மறுத்துட்டாரு, அனுப்பிட்டாரு. கொஞ்ச தூரம் அவங்களும் போறாங்க, எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க, முடியல. சாங்க சொல்லிட்டாரு நான் பார்க்க மாட்டேன்னு. அப்புறம் ஷைத்தான் உள்ளத்துல போடுறான், அல்லது மனித ரூபத்துல அவருக்கு அழகுபடுத்துறான். எப்ப பர்சீசா நீ விட்டுட்ட, அந்த பிள்ளைய பொறுப்பெடுக்க மாட்டேன்னு விட்டுட்ட, இப்போ அந்த பிள்ளைய வேற ஒருத்தன் பொறுப்பெடுத்து அந்த பிள்ளையோட தவறான முறையில் நடந்துக்கிட்டா பாவம் யாருக்கு சேரும்? உனக்கு தான் சேரும். ஷைத்தான் இப்படிதான் செய்வான், லாஜிக்கா பேசுவான். இப்ப ஜையலகும் ஷைத்தானும் அமலகும், அவங்க அமலை அழகுபடுத்தி காமிப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சான்? ஷைத்தான் அவங்களுக்கு வஸ்வாஸ் போட்டா என்ன லாஜிக்கா சொல்லுவான், நீங்க இந்த இதை சாப்பிட்டீங்கன்னா அவ தக்குவனா மலக்கைனி அவ தக்குவனா மீனல் ஹாலிதீன், நீங்க 2 பேரும் மலக்காயிருவீங்க, நீங்க 2 பேரும் சொர்க்கத்தில் நிரந்தரமா இருப்பீங்க, உங்களுக்கு சூப்பர் பவர் கிடைக்கும். இப்படிலாம் அந்த விஷயத்தை அழகுபடுத்தி காமிச்சோடனே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? சாப்பிட்டாங்க. ஷைத்தான் அவங்கள சருக செஞ்சான்னு அல்லாஹ் சொல்றான். இதை மாதிரி ஷைத்தான் அழகுபடுத்துறான். லாஜிக் பார்த்த ஒரு வகையில லாஜிக் கரெக்ட் தானே. நீ விட்டுட்டா வேற யாரா அந்த பொண்ணு பொறுப்பேற்று தவறா நடந்துட்டா உனக்கு தான் கஷ்டம், பாவம் வரும் அப்படின்னு. சரி ரைட், நமக்கு எதுக்கு வம்பு, அது பிள்ளைய பொறுப்பெடுத்துட்டு அந்த அவருடைய வணங்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல ஒரு வீடு இருந்துச்சு, அந்த இடத்துல தங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆள் விட்டு கூப்பிட்டு அனுப்பி அந்த பிள்ளையை பொறுப்பெடுத்துக்கிட்டார். இவங்க 3 பேரும் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்ய போயிட்டாங்க. இவர் வேலை என்னன்னா தொழுவாரு, தொழுது போகும்போது என்ன செய்வாரு? சாப்பாடை கொண்டு வச்சுட்டு வருவார், கதவு தட்டிட்டு வச்சுட்டு போவார். இப்போ என்ன நடக்குது? கொஞ்ச நாள்ல ஷைத்தான் அப்படியே அழகுபடுத்துறான். சாப்பாடு வச்சுட்டு போனா லாஜிக்கா தான் பேசுவோம். சாப்பாடு வச்சுட்டு போனா அது பூனை தீங்க நாய் தீங்க யாருக்கு தெரியும்? அதனால என்ன செய்யுங்க, தட்டிட்டு போங்க அப்படின்னா மனசுல போடுறான். அதே மாதிரி தட்டிட்டு போனாங்க. தட்டிட்டு போன அந்த பிள்ளைதான் சாப்பிடதான் தெரியுமா, வேற யாராவது சாப்பிட்டு போயிட்டான், அதனால சலாம் சொல்லுங்க. இப்போ என்ன சொல்ல, தட்டிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கொஞ்ச நாள் கழிச்சு உள்ள இருந்து என்ன வருது? வலைக்கும் சலாம் வருது. சரி ரைட்டா, உள்ள ஆள் இருக்கு. இப்படி கொஞ்ச நாள் போகும் பொழுது இப்படி போகுது. ஷைத்தான் என்ன செய்யலாம்? உள்ளத்துல அழகுபடுத்தினா உள்ள அந்த பெண்மணி தான் இருக்கான்னு தெரியாத வேற யாராவது கூட இருக்கலாமே. நீங்க உள்ள போய் என்ன செய்ய, திரைக்கு உள்ளதான் போய் பார்க்கலாம் வேண்டாம், திரைக்கு பின்னாடி இருந்து கொடுத்துட்டு சலாம் சொல்லிட்டு வந்துருங்க. இப்படி கொஞ்ச நாள் போயிட்டே இருக்குது. இப்போ மறுபடியும் அழகுபடுத்துறான். நீங்க இப்படி அந்த பிள்ளைய பார்த்துட்டு உங்க பொறுப்புல விட்டுட்டு போயிருக்காங்க, யார்கிட்டையும் பேசாம கொள்ளாம அந்த பிள்ளைக்கு பைத்தியம் முடிச்சிடுமே, 2 வார்த்தை பேசுங்களேன் அன்று போய் பேசுறாரு. போய் அவர் வேலை என்னன்னா சாப்பாடு கொண்டு கதவை திறந்து சலாம் சொல்லி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஷைத்தான் வழி கிடைக்கான். ஷைத்தான் எடுத்தோடனே பெரிய பாவம் செய்ய வைக்க மாட்டான். அதான் அல்லாஹ் சொல்ல, லா தத்தபிஉ ஹுதுவாதி ஷைத்தான், ஷைத்தானின் அடிச்சோடுகளை பின்பற்றாதீங்க. எடுத்த உடனே பெரிய பாவம் செய்ய வைக்க மாட்டான் ஷைத்தான். கொஞ்சம் செய்வோம், அடுத்து 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 கடைசி பெரிய பாவம் செஞ்சிடும். இப்போ ஒரு கட்டத்துல அந்த திரை விளக்கப்படுது, அந்த பெண்மணியை பார்க்கிறாரு, பார்த்து தவறான முறையில் நடந்துகிட்டார். இப்ப அந்த பெண்மணி கர்ப்பம் ஆயிட்டாங்க. கொஞ்ச நாள் போகுது, இப்படியே அந்த பெண்மணி குழந்தை பெத்து எடுத்துட்டாங்க. இப்போ ஷைத்தான் எப்படி மாத்துறாம,
எப்பா நீ இப்படி வேற செஞ்சிட்டியா, உன்னை வேற ஊர்ல எல்லாம் பெரிய ஆலிம்சான்னு சொல்றாங்க, நீ வெளியே தெரிஞ்சா எவ்வளவு பெரிய கேவலம், அதனால இந்த குழந்தைய என்ன செஞ்சிரு, கொன்று அப்படின்ட்டார். அத மாதிரியே என்ன செஞ்சிட்டாரு, அவர் கொண்டுட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பிள்ளையும் வெளியே போய் என்ன செஞ்சிருவான், எல்லாத்தையும் சொல்லிடுவான், அந்த பிள்ளையும் கொன்று, அந்த பிள்ளையும் கொண்டாச்சு. இப்போ 2 பேரையும் கொன்று ஒரு இடத்துல புதைச்சு வச்சுட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த போருக்கு போன 3 அண்ணன் தம்பியும் வராங்க. வந்து என்னுடைய தங்கச்சியோடைய நிலைமை என்ன, அவ நோயில இறந்துட்டா. அப்போ எந்த இடத்துல கபர் இருக்குது, இந்த இடத்துல காமிக்கப்பட்டுச்சு. அங்க இருந்து என்ன துவா செஞ்சுன்னு போயிட்டாங்க. ஷைத்தான் இங்க போட்டான பின்னல், அங்க போய் பின்னல் போடுறான். அவங்க தூங்கும் பொழுது 3 பேருக்கு ஒரே மாதிரி கனவு. அவங்களுடைய சகோதரி அந்த இடத்துல இறக்கப்படலை, அடக்கப்படலை, இன்னொரு இடத்துல அடக்கப்பட்டு 3 பேருக்கு ஒரு மாதிரி கனவு. எந்த சொன்னே, உனக்கு இந்த மாதிரியே கனவு, ஆமா எனக்கு இந்த கனவு, உனக்கு இந்த கனவு தானே. அந்த இடத்துக்கு போறாங்க, தோண்டி பார்த்தா அந்த கை குழந்தையோட அவனோட தங்கச்சி அடக்கப்பட்டிருக்கத பார்த்து செம டென்ஷன் ஆகி வராங்க. வந்து பர்சிசாவை பிடிச்சாச்சு, ஆலிம்சாவா பிடிச்சாச்சு. பிடிச்சி இவனை அரசட்டை கொண்டு போறேன் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கும் பொழுது வர்ற வழியில இப்பதான் ஷைத்தான் உண்மையா ரூபத்தில் வரான். பாப்பா நான் யாரு தெரியுதா அப்படின்னு கேட்டான். நான் தான் யாரு, ஷைத்தான் இந்த வேலையை செய்ய வச்சது நான் தான். ஒரே ஒரு கடைசி வாய்ப்பு உனக்கு கொடுக்குறேன், உஸ்ஜுத்லி சஜிதத்தன் வாஹிதா, ஒரே ஒரு சைதா மட்டும் எனக்கு செய், அல்லாஹ்வை மறுத்துட்டு எனக்கு ஒரே ஒரு சைதா மட்டும் செய் அப்படின்னு சொல்றான். 70 வருஷம் கண் சிமிட்ட நேரம் கூட அல்லாஹ்வுக்கு பாவம் செய்யாத, மாறு செய்யாத, இபாதத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த வணக்கசாலி கடைசி அமல் எப்படி ஆயிட்டு பாரு, ஷைத்தானுக்கு சைதா செய்யறாரு. ஷைத்தான் சிரிச்சுட்டே போயிட்டான். பாப்பா என்ன பசக்குன்னு என் காலில் விழுந்துட்ட அப்படி என்ன சொல்லிட்டான், கமத்தலி ஷைத்தான் இது கால லின்சானு குஃபுர் ஃபலம்மா கஃபர காஃபிர், அவனே கால இன்னி பரியும் மின்க இன்னி அகாஃபுல்லாஹ். அப்பா நீ என் காலில் பசங்க விழுந்துட்டிய, நான் அல்லாஹ்வை பயப்படுறேன், நீ என் காலில் விழுந்துட்டிய அப்படின்னு சிரிச்சுட்டே போயிட்டான். அப்ப கடைசி அவரு தூக்கிலிடப்பட்டார். தப்சீல்கள்ல பதிவு செய்யப்படும். அப்ப எவ்வளவு பெரிய ஆபிதா இருந்தார் அவரு. ஆனால் அவருடைய இறுதி முடிவு என்னாச்சு, கடைசி யாருக்கு சைதா செஞ்சாருப்பான், 60 வருஷம் 70 வருஷம் அல்லாஹ் சைதா செஞ்சா, கடைசி மௌத்தோடைய நிலை எப்படி மாறிட்டு. அப்போ நம்ம ரொம்ப பயப்படணும், யா அல்லாஹ் என்னுடைய இறுதி நிலைய நல்ல மௌத்தாக்கி வையா, நான் கெட்ட மரணத்தை விட்டு, உன்னை நிராகரிக்கிற மரணத்தை விட்டு நீ பாதுகாத்துறியா அப்படின்னு நம்ம சொல்லணும். தெரியுதாப்பா. இப்ப இதெல்லாம் கெட்ட மரணத்தோட இன்னும் நிறைய அடையாளங்கள் இருக்குது. அவருடைய உடல் இறந்து போவதுக்கு முன்னால் அவருடைய உள்ளம் இறந்து போயிடும், இது கெட்ட மரணத்துடைய அடையாளம். அத மாதிரி மௌத்து வரைக்கும் துன்யாலேயே ஈடுபட்டு இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லணும்ல, அல்லாம இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறாங்க, மௌத்து நிலையில கூட என்ன செய்வான் அவன், கடைசி நிலையில கூட உலகன்னு வாழ்ந்தார்னா மௌத்தோட நிலையிலும் அவருக்கு அதுதான் வரும். இதெல்லாம் கெட்ட மரணத்துடைய அடையாளங்கள். நப்சாசம் அவங்க துவா செஞ்சிருக்காங்க, யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனி, உள்ளங்களை புரட்டக்கூடிய ஒரு நப்சாசம் சொன்னாங்க. உள்ளம் என்பது பைன் இஸ்பஅர் ரஹ்மான், ரஹ்மானின் இந்த 2 கைக்கு மத்தியில உள்ள இருக்குது. அல்லாஹ் நினைச்சா இப்படி புரட்டுவான், அல்லாஹ் நினைச்சா இப்படியும் புரட்டுவான். இப்ப நம்ம அல்லாஹ்ட்ட அதிகமா துவா செய்யா, அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் ஸ்திரமாக்கி வையா அல்லாஹ், என்னுடைய கடைசி முடிவு அழகானதாக ஆக்கி வையா அல்லாஹ், நல்ல மரணத்தை எனக்குரிய அல்லாஹ், கெட்ட மரணத்தை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ், நல்ல மௌத்தாகும் பொழுது உன் குறித்து நல்ல எண்ணங்கள் உள்ள நிலையில எனக்கு மௌத்துக்கூடிய அல்லாஹ் அதிகமான முறையில நம்ம துவா செய்யணும். இல்லாமல் அல்லாஹ் நம்மளுடைய அந்த கடைசி மரண தருவாயை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நிலையில் அல்லாஹ்வை இபாதத் செய்த நிலையிலே ஈடுபட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.